வணக்கம். 2026 2027 ஆண்டுகளில் தலைமைந்து புதுமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்பினை சந்திக்கிறேன். இந்த வகுப்பில் 2025 ஆண்டு அரசு பற்றிய வினாத்தாள் ஒன்றின் 30வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் வழங்குகின்றேன். பாருங்கள். இதுல 30வது வினா கற்பில நாட்டல், கண்ணால பார்த்து புரிந்து கொள்ளுதல். அதாவது வடிவங்களின் பரிமாணங்கள் எங்களுக்கு வடிவங்களின் பண்புகள் தெரிந்திருக்கிற பட்சத்துல கண்ணால பார்த்து இந்த அளவீடுகளை நாங்கள் கணித்து விடையளிக்கும் கற்பிலன் ஆற்றல். இங்க பாருங்க, இந்த 3 வடிவங்கள் ஏபிசி என்று தந்திருக்கு. நான் அந்த அளவுகளை மட்டும் ஏபிசி என்று குறித்திருக்கிறேன். இவைக்கு நீளம் கூடிய கம்பி இது கம்பியால் செய்யப்பட்ட வடிவங்கள். உண்மையிலேயே இந்த வடிவங்கள் சதுரங்களை அடிப்படையாக கொண்டு இது 30வது வினா, 2025 ஆண்டு அரசவரிக்கு 30வது வினா வினாத்தாள் ஒன்று. அப்ப இது அனைத்துமே சதுர வடிவங்களை ஆதாரமாக ஒரே வடிவங்களை ஆதாரமாக கொண்டுதான் எடுக்கப்பட்டுள்ளது. ஆனா இந்த வினாவில் இந்த வடிவங்களுக்கு இந்த அளவீடுகள் எல்லாம் இல்லாமல் வேறு வேறு வடிவங்கள் போல் தந்திருக்கின்றன. ஆனா நாங்கள் இது முதல்ல சதுர வடிவம் என்பதை புரிந்து கொள்கிற பட்சத்தில்தான் இதற்கு எங்களுக்கு இலக்குவாக விடை காண முடியும். அதை நீங்க சதுரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முதல்ல அந்த வடிவத்தின் இயக்கத்தந்தன இது இல்லாமல் இப்படியான 3 வடிவங்களாக வினாவில் இருக்கின்றன. இதிலே இந்த ஏபிசி என்கின்ற கம்பிகள்ல எது விடக்கூடிய கம்பி என கேட்கப்பட்டுள்ளது. இதை பார்வையிடுகின்ற போது இது ஒரே சதுரம் என்பதை முதல் காட்டியிருக்கேன். இப்ப இதுல பாருங்க, இது எல்லாம் சம சதுரங்கள், எல்லாமே இந்த மூலகளில் இருக்கிறதெல்லாம் சம சதுரங்கள். சில இடங்கள்ல 3 இடத்துல சதுரம் இருக்கின்றது, இதுல 2 இடத்துல இருக்கு, இதுல 2 இடத்துல இருக்கு. அப்ப நாங்க இங்க பார்க்கின்ற போது இது 2 மூலையும் இணைத்து கோடுகள் இருக்கு. அதாவது சிறிய சதுரம் சமமான சதுரம் இருக்கு. அடுத்தது ஒரு சதுரத்தை வடிவாக கொண்டு, அதாவது இந்த பகுதி இல்லாமல் கீழப்பட்டுள்ளது. அடுத்தது இந்த பகுதி இல்லாவிட்டாலும் இந்த முனையிலிருந்து இந்த விடையிலே வினாவப்பட்டிருக்கிறது. அப்ப எங்களுக்கு இந்த கண்ணால பார்த்தவங்களே புரிந்து கொள்ளணும். உண்மையிலேயே இது ஒரு சிறிய வட்டத்தின் சிறிய சதுரத்தின் அளவாக போய்விட்டாரு. ஆகவே இது சிறியதாக இருக்கும். மிகச் சிறியது இதுதான், முதலாவது சிறியது. அடுத்தது இதை விட பெரியது இது காரணம். சிறியதை விட இந்த சதுரத்தின் இந்த சிறிய சதுரம் இங்கே இருக்குமா இருந்தால் இது ஒரு அதாவது குறுக்கு கோடாகவும் இருக்குது. அப்ப அதை விட இது கூடவாக இருக்கும். அது இந்த 2 பகுதிக்கும் அதை விட இது கூட. ஆனால் இதுல அந்த 2 பகுதிகளையும் விட ஓரளவு இது கூடுதலாகவே இருக்கின்றன. அதாவது சரணாக இல்லை, இது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் இது கற்பில நாட்டில் எங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன. இப்ப இதற்காக நான் சில வடிவத்தை செய்து உங்களுக்கு விளக்கம் தருவதற்காக இந்த காட்சிப்படுத்துவதற்கு இதை தந்திருக்கிறேன். இந்த சதுரம் என்ற கீறி அதில் 4 சதுரங்களை கீறி இருக்கிறேன். இதன்படி இதிலே பார்த்தாலே எங்களுக்கு தெரிகின்றது. முதலாவதிலே இதிலே இருந்து 20 இந்தளவாக இருக்கின்றது. அடுத்தது இதிலே இருந்து 20 அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கின்றது. அடுத்தது இங்கிருந்து இந்த வரைக்கும் மிக கூடுதலாகவே இருக்கின்றன. ஆகவே இதுல நீளம் கூடியது சி என்பது விடை ஆகும். நான் இப்ப உங்களுக்கு 2 மார்க்கரை வைக்கக்கூடிய இதுல அளவுகளை காட்டலாம். பார்ப்போம். இதுல இருக்கிற அளவு ஒரு மார்க்கருக்கு அளவுக்கு சரியாக இருக்கின்றது. இது ஒரு மார்க்கரின் அளவை விட மேலதிகமாக இருக்கின்றது. அடுத்த இதுல ஒரு மார்க்கரின் அளவை விட 2 பக்கத்திலேயும் மேலே இருக்கின்றது.
அப்ப நீளம் கூடியது சி என்பது எங்களுக்கு வெளிப்படையாகிவிட்டது. அடுத்ததுனா இதை ஆதாரமாக கொண்டு இலக்கவினா உங்களுக்கு வட்ட வடிவம் பற்றி கருத்து புரிந்திருக்கும் என்றால் ஏழிலிருந்து வீட்டு நீளக்கூடிய பாதை எது என்று கேட்டு மையத்தை தொற்று வருகின்ற மாதிரியான கூடும் மையத்தில் போகாமல் அதனுடைய ஓரம் வழியே, அதாவது இந்த ஒடுக்கு வழியே கால்வட்டம் சுற்றுகின்ற ஏபி என்றதனை எது நீளம் கூடியது என தெரிவு செய்து நீங்கள் விடையாக வழங்கலாம். நன்று. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.